ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில மாநாட்டுக்கு பேரணியே நடத்தக்கூடாது, நடத்துறதுக்கு அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை சொல்வதை நாங்கள் எப்படி ஏற்க முடியும்? கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டின் பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டதாகவும், முதல்வர் தலையிட்டு காவல்துறையின் இந்த போக்கை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவித்துள்ளார். எங்களுடைய மாநில மாநாட்டுக்கு கூட ஊர்வலம் நடத்துறதுக்கு அவங்க அனுமதி தரல. சரி, சின்ன நகரமாக இருக்குது, ஊர்வலம் நடத்த வேணாம், ஒரு செந்தொண்டர் அணிவகுப்பு மட்டும் நடத்துறதுன்னு நாங்கள் முடிவு பண்ணி அதை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நேரடியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வற்புறுத்தினாங்க. அவருக்கு அதை கன்சிடர் பண்ணுறதா தான் எஸ்பி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தார். திடீர்னு பார்த்தா பேரணிக்கு முதல் நாள் மாலை எங்கள் தலைவர்கள் வைத்து செந்தொண்டர் அணிவகுப்புக்கு அனுமதி மறுப்பு என்று அவங்க ஒரு கடிதத்தை கொடுத்து, மொத்தத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில மாநாட்டுக்கு பேரணியே நடத்தக்கூடாது, நடத்துறதுக்கு அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை சொல்வதை நாங்கள் எப்படி ஏற்க முடியும்? ஸோ அந்த முறையில் தான் அதை மீறி தான் இன்றைக்கி பேரணி என்பது நடைபெற்றது. பொதுவாக இந்த மாதிரி மீறி நடத்துகிற போது அது எவ்வளோ பேராக இருந்தாலும் வழக்கு போடுவது என்பதை வாடிக்கையாக வச்சுருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. வழக்கு போடுவது, நீதிமன்றத்துக்கு இழுத்தடிப்பது போன்ற பல நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. இந்திய அரசியல் சாசனம் போராடுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கியிருக்கு. கோரிக்கையை வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மீது மாநில அரசாங்கத்துக்கு ஏற்பு இருக்கலாம், நிராகரிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் கோரிக்கையை நாங்கள் வற்புறுத்தவே கூடாது, வற்புறுத்தி போராடவே கூடாது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. ஸோ அந்த முறையில் தான் ஆகவே தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய இத்தகைய அணுகுமுறை மாற்றப்பட வேண்டும். இதில் மாநில முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இந்த ஜனநாயக உரிமை பாதுகாக்கப்படுவதற்கும் மக்களுடைய ஜனநாயக குரலை எதிரொலிப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள மாநிலமாக தமிழகம் மாற்றப்பட வேண்டும். இத்தகைய நிராகரிக்கிற போக்கு என்பது கூடாது என்பதை வற்புறுத்தியிருக்கோம். தீர்மானத்திலையும் காவல்துறை அணுகுமுறையை கண்டித்து நாங்கள் தீர்மானம் என்பதையும் விழுப்புரத்தில் நிறைவேற்றிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அதே மாதிரி குடிமனை பட்டா பிரச்சனை தமிழ்நாட்டில் தீராத ஒரு பிரச்சனையாக இருக்குது. 1949ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் இலவச மனைப்பட்டா வழங்குவது என்பது தொடங்கப்பட்டிருக்கு. 1949 கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்னமும் அந்த குடிமனை பட்டா பிரச்சனை என்பது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.